ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருச்சம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்கிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். செவ்வாய் தசா செவ்வாய் புத்தி இந்த காலகட்டத்திலே ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, 4 மாதங்கள் 27 நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் இந்த தசா புத்தி. அதாவது தசா வேற, புத்தியை சொல்லணும். செவ்வாய் தசா செவ்வாய் புத்தி அப்படின்னா, இந்த காலகட்டத்திலே விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக கவனம் தேவை. ஏனென்றால் தன்னுடைய வீட்டிலே வளர்க்கும் நாய் கூட ஜாதகனை கடித்துவிடும். அதனால் பல தொந்தரவுகளுக்கு ஆளாக நேரிடும் என்று கூறுகிறது. இந்த காலகட்டத்தில் அரசரால் சித்திரை மாதத்திலே பயமும் உண்டாகும். அதே போல அடிதடி, சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாதகன் பாதிக்கக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த செவ்வாய் தசா செவ்வாய் புத்தியிலே அதிக அக்கறையுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பானதாகும். ஏனென்றால் பிரச்சனைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. செவ்வாய் தசா நடைபெறக்கூடிய காலங்கள் 7 ஆண்டுகள் ஆகும். செவ்வாய் பகவான் நீசம் அஸ்தமனமாக 6, 8, 12ஆம் வீடுகளிலே இருந்து தசாபுத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு யோகமான காலகட்டங்கள் அல்ல, பிரச்சனையான காலகட்டங்களே அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாய் தசா செவ்வாய் புத்தியிலே அந்த ஜாதகனுக்கு வரும். அதே இந்த செவ்வாய் தசா செவ்வாய் புத்தி நடக்கும் காலகட்டத்தில் சுபர்கள் பார்வை பெற்றால், சுபர்கள் நல்ல கிரகங்களின் தொடர்பு பெற்றாலோ அவர்களின் சாரங்களில் இருந்தாலோ அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. செவ்வாய் பகவான் மேஷம், மிதுனம், கடகம், விருச்சகம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகளில் இருப்பது, 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருப்பது, அல்லது இந்த அதிபதிகளின் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு சுபபோகமான பலன்களே யோகங்களே அந்த காலகட்டத்திலே நடக்கும். இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் தசா செவ்வாய் புத்தியில் அந்த செவ்வாய் என்பது ஒருவனுடைய ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் அமர்ந்து தசாபுத்தி நடத்தினால் சிறப்பான பலன்களே நடக்கும். கேந்திர கோண ஆதிபத்தியங்கள் நன்மையான பலன்களும், 3, 6, 11, 12ஆம் இடங்களில் ஆதிபத்தியங்கள் தீமையான பலன்களும் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கு பகை வீட்டில் இருப்பது தோஷம் இல்லை. 6, 8, 12ஆம் இடங்களில் தீய கோள்களின் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு தீமையான பலன்களே அந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதே போல விருச்சிக லக்னமாக இருந்தாலும் செவ்வாய், அதாவது விருச்சிக லக்னமாக இருந்தாலும் மேச லக்னமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானுக்கு தீமையான பலன்களும் நல்ல பலன்களும் கலந்தே நடக்கக்கூடியதாக இருக்கும். சூரியன், குரு, ராகுவுடன் கூடி சுப பலன்களை தரும். அதோடு புதனோடு கூடி தசாபுத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இந்த வகையிலே செவ்வாய் தசா செவ்வாய் புத்தி இந்த தசாபுத்தி காலங்களிலே மேற்கூறிய இடங்களில் நின்று தசாபுத்திகள் நடத்தினால் ஒரு சில ஜாதகங்களில் சுப பலன்களும் அல்லது அசுப பலன்களும் சேர்ந்தே நடக்கக்கூடியதாக இருக்கிறது.
வணக்கம்.